இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? தஜ்வீத் சட்டங்களை மரணம் செய்தீர்களா? ஆம், நான் மனனம் செய்தேன். சரி, தஜ்வீத் சட்டங்களை சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூலது கணையினுக்கு பின் வரக்கூடிய சட்டங்கள் நான் உள்ளது. இல்லா யக்ஃபா இக்லாப் இதுவாம். இல்லாருடைய சட்டத்தை நீங்க சொல்லுங்கள். இல்லாருடைய எழுத்துக்கள் 6. ஹம்ஸா, ஹா, வைன், ஹா, வைன், ஹா. சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின் இல்லாருடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்தால் அந்த நூலை அல்லது தன்வீனை வெளிப்படுத்தி ராகம் இல்லாமல் ஓத வேண்டும். சரியா சொன்னீங்க. இல்லாருடைய உச்சரிப்புகளை மௌலை சொல்லித் தந்தாரே, அது உங்களுக்கு தெரியுமா? ஆம். ஹம்ஸாவுடைய உச்சரிப்பு என்ன? ஹம்ஸா தொண்டைக்கு அடிப்பாகத்தில் இருந்து வெளியாகும். ஐன்ஹாவுடைய உச்சரிப்பு என்ன? வைன்ஹா தொண்டைக்கு நடுப்பகுதியில் இருந்து வெளியாகும். ஐன்ஹாவுடைய உச்சரிப்பு என்ன? வைன்ஹா தொண்டைக்கு ஆரம்பத்தில் இருந்து வெளியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் இருவரும் எதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் யாருடைய உச்சரிப்புகளை பற்றி கதைக்கின்றோம். குர்ஆனில் உள்ள எல்லா உச்சரிப்புகளையும் சரியாக மொழிய வேண்டும். பிழையாக மொழிந்தால் அதன் கருத்து மாறிவிடும். அதற்கு உதாரணம் ஒன்று கூற முடியுமா அப்துல்லா? ஆம், உதாரணம் ஹலக்கல்லாஹ், அதன் கருத்து இறைவன் படைத்தார். ஹலக்க என்ற சொல்லின் ஹாவை ஹாவாக மொழிந்தார் இறைவன் முடியை சிரைத்தார் என்று மாறிவிடும். சார், நீங்களும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. இய்யாக நஅபுதுவின் கருத்து நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். இய்யாக என்று சொல்லி கருத்து இல்லாமல் இய்யாக என்று ஓதினால் அதன் கருத்து நாங்கள் சூரியனை வணங்குகிறோம் என்று மாறிவிடும். சரி சரி, மூளை வார